அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். 12 ராசிகளின் பலம், பலவீனம், கவலை என்ன, இது தெரிஞ்சுக்கணும். இது லக்கணத்தை எடுத்துக்கலாம், ராசியை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு உண்டான கேரக்டர் இருக்குதா, ராசிக்கு உண்டான கேரக்டர் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியாக நம்ம சஞ்சலங்கள், கற்பனை, எது பிரச்சனைகள் இருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லாமல் இருந்துக்கலாம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ மேச லக்கணம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆற்றல் என்று சொல்லக்கூடியது அதிகமாக. ஆற்றல் என்று சொன்னால் சக்தி. ஆற்றல் என்பது அற்புதமான சக்தியாக இருக்கும். அதே மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய பலவீனம் என்ன என்று சொன்னால் ஆவேசம். படக்குன்னு கோவப்பட்டுரும். அப்போ மேசல் லக்கணம் அல்லது ராசிகளில் பிறந்தவர்கள் ஆவேசத்தை காட்டி நீங்கள் என்ன சொல்லணும்னா பாதிக்கப்படக்கூடாது. ஆற்றல் என்பது உங்கள்கிட்ட இருக்கிறது, ஆவேசத்தை காட்டி ஆற்றலை கெடுத்துடக்கூடாது. அதற்கடுத்து உங்கள்கிட்ட இருக்கிறது கவலை என்ன அப்படின்னா, திடீர்னு எடுத்த முடிவால் பாதிக்கப்படுவது தான் கவலை. திடீர்னு முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னால் பின்னாடி போய் என்ன சொன்னேன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறது கூட மனசு வராது. சரி போனால் போட்டோம், அவள் போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு போயிருக்கும்போது அந்த திடீர் முடிவு எடுப்பதை தவிர்த்தணும். மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆவேசத்தை தவிர்க்கணும், திடீர் முடிவு எடுப்பதை தவிர்க்கணும். விட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை கன்சிடர் பண்ண, எதுக்கு போகணும், ஏன் போகணும் அப்படின்ட்டு ஒரு கன்சிடர் பண்ணணும். அப்போ பலம் ஆற்றல், பலவீனம் ஆவேசம், கவலை என்பது திடீர் முடிவு. இதுக்குள்ளே தான் அவங்க பிரச்சனை வரும். அதுக்கடுத்து 2 ரிஷப லக்கணம், ரிஷப ராசி. இவர்கள் எப்பயுமே துணிச்சல் என்பது இவர்களுடைய பலம். துணிச்சல் தான் இவர்களுடைய பலம். பலவீனம் என்பது பிடிவாதம். எப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுனாலும் பிடிவாதத்தை கண்டிப்பாக குறைச்சிடணும். அதற்கடுத்து எப்பையும் ரிஷப லக்கணம், ரிஷப ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரமாக பிரச்சனை தான். ரிஷப லக்கணத்தை போய் பாருங்கள், ரிஷப ராசியை போய் பாருங்கள், பொருளாதார விஷயத்தில் கண்டிப்பாக மாட்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனால் உங்களுக்கு ஒரு அவமானம், கெட்ட பேர் உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பிடிவாதத்தை விட்டு கொடுத்துடணும். துணிச்சலாக இருப்பது ஓகே தான், அது உங்களுடைய பலம். மிதன லக்கணம். மிதன லக்கணம், மிதன ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு வாக்கு திறமை நல்லா இருக்கும். வாக்குத்திறம் நன்றாக இருக்கும். வாக்குத்திறமையை நல்லா வச்சுக்கிடுவாங்க, மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பலவீனம் என்ன, நிலையான தன்மையிலே இருக்குது. கொஞ்சமும் மாறாமலே இருந்தால் நிலையான தன்மை சில இடங்களில் வளைஞ்சு கொடுக்கணும், சில நேரங்களில் நிமிரணும். நான் எப்பயுமே நட்டுக்க கம்பு கணக்காக நின்றுட்டுருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக மண்டை இடிச்சிடும். அப்போ பலவீனம் என்பது நிலைத்தன்மையில் பலவீனம். அப்போ வளைய வேண்டிய இடத்தில் வளைஞ்சுதான் ஆகணும். அது வளைய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் உயரம் இவ்வளோ தானே, நான் இப்படி தான் போவேன்னா அதுக்கு தக்கன வாசல் இருக்கணும்ல. அப்போ பலவீனம் என்பது நிலைத்தன்மை. அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா கவலை என்பது கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன சொல்கிறேன்னா எதையாவது பார்த்து ஒரு கண்ணோட்டத்தோடே இருக்கும். என்னடா ஒரு கண்ணோட்டத்தோடே இருக்கா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த கண்ணோட்டத்தை விட்டுறணும். அந்த கண்ணோட்டத்தை விடலைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பாதகம் வந்துடும். ஒரு கண்ணோட்டத்தோடே இருக்கான் அப்படிம்பாங்க. அந்த கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடியதை கொஞ்சம் விட்டுறணும். அதுக்கடுத்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவருடைய பலம் என்பது பரிவு. எதுக்கும் இறக்கப்படுறது தான் பரிவு. அந்த பரிவோடு இருப்பாங்க. ஆனால் பலவீனம் என்பது மனம் வேகமாக போயிட்டே இருக்கும், மனதை கட்டுப்படுத்தணும். அப்போ கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மன வேகத்தை கட்டுப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கடகலக்கணம், ஒரு வேகம்தான். அந்த வேகத்தால் என்ன சாதிச்சார் என்று சொன்னால் ஒன்றும் சாதிக்க முடியல, மரணத்தை தான் தழுவினார்.
ஒன்றும் பண்ண முடியல. சொன்னோம், அவ்வளோ வேகமாக போக வேண்டாயா, இலக்கு இவ்வளோ தானே, இந்த இலக்கை போய் பார்க்க ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்குது, அதுக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் எதுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? நார்மலாக போங்கன்னா அந்த இதை கட்டுப்படுத்த மன வேகத்தை இவர்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். பரிவு அது நல்லது, பரிவாக இருப்பது நல்லது. ஆனால் இவருடைய கடும் இவர்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டார். குடும்பம் என்பது இவருடைய கவலை. குடும்பத்தை சரியாக பார்க்க முடியலையே, குடும்பத்தில் ஒரு நம்ம என்ன குடும்பத்தில் போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தினால் கவலை கடகலக்கணத்திற்கு கடகராசிக்கு உண்டு. அதற்கடுத்து சிம்ம லக்கணத்திற்கு சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை, நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பான். சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் போய் பிறந்த நல்ல தன்னம்பிக்கை தான் அவர்களுடைய பலம். பலவீனம் என்ன சொன்னான்னா ஆணவம். சிம்ம லக்கணமும் சிம்ம ராசியில் போய் இருந்தால் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன சொன்னான்னா ஆணவம். கவலை என்பது இவர்களுக்கு மரியாதை. இவர்களுக்கு என்ன ஒரு கவலை இருக்கு, அங்கே போனால் மரியாதை இருக்குமா, மரியாதை கொடுப்பாங்களா, மரியாதையே என்ன சொன்னேன்னா ஒரு கவலையாக இருக்கும். மரியாதை கொடுப்பாங்களா, மரியாதை நடத்தப்படுவோமா அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். இதுதான் இவர்களுடைய கவலை. அதற்கடுத்து 6 கன்னிலக்கணம் எப்பயுமே பலம் என்பது விவேகம். பலம், இவருடைய பலம் விவேகமான மனுஷன், நல்ல மனுஷயா, விவேகமான எளியா அப்படிமா. பலவீனம் என்பது என்ன சொன்னா கண்டனம். கண்டனம் படக்குன்னு என்ன சொல்கிறான்னா எதற்காவது ஒன்றுக்கு என்ன சொல்கிறான்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தான் கண்டனம். அதை பார்த்து பருவிச்சு சொல்லணும். படக்குன்னு என்ன சொல்கிறானே இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடக்கூடாது. அதுவே நல்லதாக இருந்து கண்டனம் பண்ணிட்டோம்னா நமக்கு அசிங்கம் வந்துடும். அப்போ கண்டனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிடணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா கவலை என்பது விவகாரமான மனுஷனாயிடுறது. கவலை என்பது விவகாரங்களில் கவலை, விவகாரம் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயம். இவங்க கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திடீர்னு ஒரு விவகாரம் வந்துடும், அதில் பிரச்சனைலாம் மாட்டிக்கிடுவாங்க. அது இல்லாமல் இருக்கும். அதற்கடுத்து துலாலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே அவங்களுடைய பலம் சமநிலை. இந்த பக்கமும் ஆதரவு இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் சமநிலையோடு இருப்பது இவருடைய பலம். அதற்கடுத்து பலவீனம் தீர்மானமாக ஒரு முடிவெடுத்துருவாங்க. தீர்மானமாக இதான் என்னுடைய இது, நான் இதில் மாற்றிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை விட்டு கொடுக்கறது கிடையாது. தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த ஸ்டெபன்லேருந்து பின்வாங்காத தன்மை, அது பலவீனம். அதற்கடுத்து கவலை என்பது இவர்களுடைய உறவுகளிடத்தில் தான் இவர்களுடைய கவலை. உறவுகளை பற்றி கவலைப்படுவாங்க. உறவுகளிடம் கவலை என்பது இவர்களுடைய உறவுகள் தான். அதுக்கடுத்து விருச்சிகம். எப்பயுமே விருச்சிகத்துடைய பலம் மன உறுதி. விருச்சிகத்துடைய பலம் மன உறுதி. பலவீனம் என்பது எப்பயும் ஒரு வெறுப்படைந்த மனிதனாகவே இருப்பது. வெறுப்பு 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 வெறுப்பு. இவர்களுடைய கவலை ரகசியமாக எதையும் வச்சுக்கிட்டு தான். நீ ரகசியமாக உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண போகிற? அது வெளியே சொன்னால் தானே தெரியும். எனக்கு ஒரு நோய் இருக்கிறது அப்படின்னு நோய் இருக்குது, அதை வீட்டில் சொல்லி எனக்கு இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொன்னால் நல்லது. அதை ரகசியமாக பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தால் அது என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய கவலையை ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்தான். இது நோயாக இருந்தாலும் அதுதான், தன்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் தான், தன்னுடைய பிரச்சனை இருந்தால் யார்ட்டையும் சொன்னால் தானே தெரியும். நீயே ரகசியம் கிராமத்தில் இருக்க, நீயே ரகசியமாக வச்சுட்டே யாருக்குடா தெரியும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி டைப் உள்ளவங்க. அதனால் ரகசியம் இவருடைய கவலை. அதுக்கடுத்து தனுசு என்று சொன்னால் ஆர்வத்திற்கு கெட்டிக்காரர். ஆர்வத்தோடு எந்த வேலையும் பார்ப்பார்கள். இவர்களுடைய பலம். பலவீனம் ஒழுங்கீனம் தான் இவர்களுடைய பலவீனம். சில நேரங்களில் தனுசு லக்கணம் ஒழுங்கீனமாக போய்விடும், அதில் கவனமாக இருக்கும். கவலை என்பது இவர்கள் எப்போ பார்த்தாலும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவன், தனுசு ராசியில் போய் பிறந்தவன் எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்போடே இருக்கும். ஏன் எதிர்பார்ப்போடே இருப்பான்? அது தனுசு லக்கணத்திற்கு 8ஆம் இடம் யார்? சந்திரன். தாய் எப்பயுமே எதையும் எதிர்பார்க்க தான் செய்யும். ஆமாம், அதே எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லா நேரம் எதிர்பார்ப்பு இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணமே செய்ய ஒருத்தர் வேலை வைப்பார், தனுசு ராசி. எது இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
நான் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வேன், அவன் எதிர்பார்க்குறான் தேப்ப அப்படின்னு கொடுத்துருவேன். என்ன காரணம்னா அதை நம்ம கர்மாவை சேர்த்துக்கிடக்கூடாது. அந்த அவங்களுடைய அந்த பலவீனம். அதற்கடுத்து மகர லக்கணம். மகர லக்கணம் எப்பயுமே பொறுப்பானவர்கள். மகர லக்கணம் பொறுப்பானவர்கள். அந்த பொறுப்பு இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சும் பொறுப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. பலவீனம் கருணை. வேலை பார்த்துட்டு அவனுக்கு என்னத்துக்கு கருணை செலுத்தணும், காசை குடியான்னு வாங்கிடணும். அதை விட்டுட்டு என்ன சொன்னான்னா இவர் கருணையோடு இருந்தாருன்னா, இவர் வேலையும் பார்த்துருவார், கருணையோடு இருந்தாருன்னா வீட்டில் அடுப்பில் பூனையில் தூங்கும். அப்போ மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கருணையால் வீழ்ந்து விடுவார்கள். கவலை என்பது இவர்களுக்கு பணம்தான் கவலை. எப்பயுமே இவர்களுக்கு பணம்தான் கவலை. அதனால் இந்த பணக்கவலை இவர்களிடம் இருந்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இருக்கும். 11 கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே புதுமையான ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். புதுமை 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 அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேஷனில் இருப்பாங்க. அந்த புதுமை இவர்களுக்கு பலம். பலவீனம் என்பது உளவியல் தூரம் உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு உளைச்சல் எப்பயுமே இவர்கிட்ட இருக்கும். உளவியல் என்று சொல்லக்கூடிய மனதில் ஒரு பலவீனமான எண்ணங்களை வைத்து கொண்டே இருப்பார்கள். உளவியல். அதற்கடுத்து இவருடைய கவலையெல்லாம் என்ன சொன்ன தனிமையாக இருப்பான். கும்பலக்கணத்தில் போய் கும்பராசியில் போய் தனிமை. அந்த தனிமையில் ஒரு விரக்தியாக உட்காந்துருப்பாங்க. அது இவருடைய கவலை. அதற்கடுத்து மீன லக்கணம். எப்பயுமே கற்பனா சக்தி உடைய நபர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பலம் என்பது அந்த கற்பனை தான். ஹாப்பியாக இருக்கிறது, இதையும் கற்பனை பண்ணி ஒரு ஹாப்பியாகவே இருக்கிறது, அது பலம். பலவீனம் என்பது இவர்களுக்கு சோர்வு. இவருடைய பலவீனம் சோர்வு. கவலை என்பது என்ன, இவர்களுக்கு எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். இதெல்லாம் ஓரளவு 75% 90% வரைக்கும் இது சரியாக இருக்கும். சரியாக இருந்தது செக் பண்ணி தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. கண்டிப்பாக சரியாக இருக்கும். கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுடைய கவலை என்ன, இதெல்லாம் நீங்கள் தான் தீர்த்துக்கிடணும். அதனால் என்ன சொன்னால் உங்களிடம் இருக்கின்ற குறைகள் தான், உங்களிடம் இருக்கிறதை நன்றாக வளருங்கள். பலவீனத்தை விடுங்கள். கவலையை குறையுங்கள். கவலையை குறைக்கத்தான் செய்யணும். கவலை இல்லாமல் இருக்க முடியாது. சரியா? ஓகே. அதனால் நம்ம அலுவலகத்தில் என்ன சொன்னோன்னா மோதிரம் அப்படிங்கிறது பணவரவை கொடுக்கக்கூடிய தாமரை மோதிரம் கண்டிப்பாக வாங்குங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னால் ரசமணி ஒன்று இடுப்பில் வாங்கிக்கிட்டுங்க. பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் ஒன்று வாங்கிக்கிடுங்க. அதுக்கடுத்து வலம்புரிச்சங்கள். வலம்புரிச்சங்கள் பணத்தை எப்படி கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக பண வரவு நன்றாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நன்மையாக இருந்ததுனால எல்லோரும் நன்றாக செயல்படட்டும், வெற்றி பெறட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வியாபார நோக்கத்தோடு கண்டிப்பாக அல்ல. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அதனால் சார் எல்லோரும் வாங்க என்பது என்னுடைய வேண்டுகோள். வாங்குவது வாங்காது உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிரா கொஞ்சே பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.